வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயினுடைய பேச்சு, ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சு, 22 சைவ சமையல் உணவு. ஆமா ஆமா, அதுல அந்த எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முதல் முறையாக வெளிப்படையாக கட்சி பேர்லாம் சொல்லியிருக்காரு. இனிமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சண்டை 2026 தேர்தல் சண்டை அப்படின்றது தாவேகா வெர்சஸ் திமுக தான் அப்படின்னு ஓப்பனா மேடையில டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பயங்கரமா இவங்க ரெண்டு பேருடைய பேச்சை பற்றின விமர்சனங்களும் ஆதரவும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம விஜய் பேச்சுல இருந்தே போலாம். கடந்த பொதுக்குழு கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, அவருடைய பேச்சு எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நீ தமிழ்நாடு அரசியல் திமுக தாவேகா தான். அண்ட் ரெண்டு பிரதானமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, குடும்ப ஆட்சி. இது மூணும் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டுகளாக முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதாவது நம்ம பிதாமகன் படத்துல சரோஜா தேவி சோப்பு டப்பா வைத்த கதை இருக்குல்ல. அதாவது சோப்பு டப்பா வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. சரோஜா தேவி பயன்படுத்தின சோப்பு டப்பா அப்படின்னு சொல்லி அந்த குரலி வித்தையெல்லாம் காட்டி ட்ரெயின்ல விற்பார் இல்லையா சூர்யா. அதுபோல அரசியல்ல எந்த அறிவோ, எந்த மக்கள் நலனோ, எந்த பின்னணியோ, ஒரு தேசிய அரசியல் குறித்தோ, மாநில அரசியல் குறித்தோ, வரலாறு குறித்தோ எதுவும் தெரியாம ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அத்தனை கட்சிகளும் மேல். இன்னும் உதாரணமா சொல்றதா, சீமானா விடுங்க, நடிகர் கார்த்திக் ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி கூட மேல் நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, விஜய் இது வரைக்கும் 4 முறை மக்களை சந்திச்சிருக்காரு. மாநாட்டில் 1, அப்புறம் பரந்தூர்ல 1, அப்புறம் ஆனந்த விகடன் நூல் வெளியீட்டு விழா, அதன் பிறகு இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழா, இப்போ 5வது முறையா பொதுக்குழுல செஞ்சிருக்காரு. இந்த 5 இடத்துலையுமே ஸ்கிரிப்டட் டயலாக 10 நிமிஷம் பேசுறாரு, பஞ்சு டயலாக் பேசுறாரு. அதுல ஏதாவது உணர்வு பூர்வமாக இல்லையா அவர் பேசுறது? ஸ்கிரிப்டட் மாதிரி தான் இருக்கா? உணர்வு பூர்வமாகவும் இல்லை, உணர்ச்சி பூர்வமாகவும் இல்லை. உணர்வு பூர்வமான்றது அறிவு பூர்வமான அர்த்தத்துல சொல்றேன். ரெண்டும் இல்லை. அதாவது 2 பஞ்சு டயலாக பேசி அந்த கூட்டம் முழுக்க நீங்க ஆர்ப்பரிப்பு, கைதட்டுறது, விசிலடிக்கிறது, எந்திரிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது அரசியல் கட்சியா, அரசியல் கட்சி கூட்டமா, இல்ல புது படம் ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கு வரும். எந்த ஒரு அறிவார்ந்த சிந்தனையோ விஷயங்களோ எதுவுமே பேசல. இப்ப என்ன அவங்களுடைய விஜய் ஆதரவாளர்கள் சொல்றாங்க, ரசிகர்கள் அப்படின்னு சொன்னா, அவரு ஸ்டாலின் பேரை சொல்லிட்டாரு, மோடி பேரை சொல்லிட்டாரு, இது மிகப்பெரிய சாதனை. அப்ப பேரை சொல்றதுக்கே உனக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. 2 வருஷம் யோசிச்சு சொல்லலாமா வேணாமா, ஏதாவது ஆயிருமா அப்படின்னு பயந்து போய் நீ சொல்லியிருக்கிற. சரி, அப்படி பேர் சொன்னது சொல்லிட்டு இப்ப மோடி விஷயத்துக்கு வருவோம். அவங்க 17 தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த 17 தீர்மானத்துல ஒன்றிய அரசை கண்டித்து, ஒன்றிய அரசை எதிர்த்து, ஒன்றிய அரசினுடைய பாசிச அடக்குமுறையை கண்டித்து ஏதாவது ஒரு தீர்மானம் இருக்குதா? இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படிதான் இருக்கே தவிர அவரு பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக இல்லை, எதிர்க்கவும் இல்லை. மேடையில பேசுவாரு, மோடி எதிர்த்து அவருடைய கருத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. தமிழ்நாடு சீண்டி பார்க்காது. லாஜிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ டீலிமிட்டேஷனுக்காக சென்னையில் தென்னிந்திய முதல்வர்கள், பஞ்சாப் முதல்வர், இவர்கள்லாம் வச்சு ஸ்டாலின் ஒரு கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டம் நடத்தினது பிறகும் சரி, அதற்கு முன்னாடி மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இது பற்றி தேசிய ஊடகங்கள்ல 2 மாதங்கள் விவாதங்கள் நடந்த போதும் சரி, பாரதிய ஜனதா திமுக மேல கொலவெறியில இருக்கு. இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளை அணிதிரட்டுகின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இந்தியா கூட்டணி ரீபில்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பயம் என்பது வந்துருச்சு. 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் முக்கியம், 26 சட்டமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் இல்லை என்று நினைத்த பாரதிய ஜனதா ஸ்டாலினுடைய, திமுகவினுடைய இந்த முயற்சியை கண்டு அச்சமடைந்து, இவர்கள் பிஜேபிக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்கி விடுவார்கள் என்ற பயத்தில் தான் இப்போ சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியை கூப்பிட்டு வச்சு கொஞ்சி குழாவி 2 மணி நேரம் பேசி அமித்ஷா திரும்ப அனுப்பியிருக்கிறாரு. அப்போ நீ பாசிசம், நீ பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரின்னு நீ சும்மா தற்கொலை மாதிரி பேசலாம். பிஜேபி உன்னை கடுகளவு கூட மதிக்கல. யாரை எதிரியாக கருதுகிறதுனா திமுகவை எதிரியாக கருதுது. திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்க வேண்டும், திராவிட இயக்கம் மீண்டும் இங்க வந்துடக்கூடாது, இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழ்நாட்டோடு முடிய போறதல்ல, அது இந்தியா முழுவதும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்துத்துவாவுக்கு மாற்றாக ஒரு இதை உருவாக்கும் அப்படின்னு அவன் பயப்படுறான். அவனே உன்னை ரவுடின்னு நம்பல,
உன்னை கருதல, உன்னை பேசல. ஆனா நீ நானும் ரவுடி தான் பேசிட்டு இருக்க. என்னைக்காவது நீ ஒன்றிய அரசை கண்டித்து வீதிக்கு வந்து உன்னுடைய விசிலடிச்சான் குஞ்சு ரசிகர்களை வைத்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறியா? இப்ப திமுக வந்து டீலிமிட்டேஷன் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கு, இந்தி திணிப்பை எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கு. இப்ப மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கலன்னு சொல்லி அதுக்கு இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து அவங்க மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இனிமே பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்ன கிழிச்சாங்க? நாடு தீப்பச்சி எரிஞ்சிட்டு இருக்கும் போது வந்து பிடில் வாசிச்சுட்டு எல்லாம் தீப்பத்தி நகரம்லாம் அணைஞ்ச பிறகு நாங்க வந்து அப்புறமா வந்து நாங்க வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து லிம்கா குடிச்சிட்டு வந்து கொக்கோ கோலா குடிச்சிட்டு வந்து நாங்க வந்து தீ அணைப்போன்றதா? இதெல்லாம் வந்து என்ன பேச்சு? ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்றாரு 50,000 பூத் கமிட்டி போட்டாங்களாம். அப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா ஓட்டு ஓட்டு ஓட்டு. அந்த ஓட்டு வெறி இருக்குல்ல, அந்த ஓட்டை வாங்கி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் கொடுக்கறது கிஞ்சித்தும் கூட இல்லை. அப்படி இருந்தால் ஒன்றிய அரசை கண்டித்து இவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தல. அடுத்தது விஜய் வந்து பஞ்சு டைலாக்லாம் மறந்து போன பிறகு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து வாசிக்கிறாரு. என்ன வாசிக்கிறாரு? தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், டங்ஷன் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள். ஆமா, மூதேவி டங்ஷன் போராட்டம் முடிஞ்சு மத்திய அரசு அதை வாபஸ் வாங்கிருச்சு. அதுவே தெரியல, அதுல ஒரு துணை நிற்பாராம். அப்ப இறந்த காலத்துல வந்து ஒரு போராட்டம் முடிந்து போனது கூட தெரியாத தற்குறி அதுக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொன்னா, இப்ப எழுதி கொடுத்தவனுக்கும் அறிவு இல்லை, பேசினவனுக்கும் வந்து அறிவு இல்லை. அப்ப இவர்கள் ஒன்றிய அரசை இவர்கள் எதிர்க்கவில்லை. ஒன்றிய அரசனுடைய ஆசீர்வாதத்தோட தான் அவங்க வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கல. அதை நம்ம வச்சுக்கலாம், ஓரமா ஒரு சைட்ல வச்சுக்கலாம். அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. திமுக விமர்சனம் செய்யறாங்க, அது ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. கரப்ஷன் செய்யறாங்க, கரப்ஷன் கபடதாரிகள்லாம் இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, பெண்கள் பாதுகாப்பாக இல்லை, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இவங்களை அப்புறப்படுத்தணும். இவங்க பாஜகவோட ஒரு மறைமுக கூட்டணியில இருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்றத அவர் மேடையில முன்வைக்கிறாரு. இதன் மூலமா அவரால் தமிழ்நாட்டில் ஒரு கன்சிடரபிளான த்ரெட்டன் பண்றாரு. 2026 உனக்கு நான் பிரச்சனை கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் கண்டிப்பா நான் ஒரு தலைவலியா இருப்பேன், பிரச்சனை கொடுப்பேன்னு சொல்றாரு. சொல்றாருங்க. இப்போ வந்து மன்னராட்சின்னு வந்து சொல்றாரு. இங்க வந்து மன்னராட்சி நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ மன்னராட்சி நடக்குது, ஊழல் நடக்குது, குடும்பாட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு யார பக்கத்துல வச்சுட்டு சொல்றாரு? ஆதவர்ஜனை வச்சுட்டு சொல்றாரு. ஆதவர்ஜன் வந்து யாரு? போயஸ் கார்டன்ல வந்து பங்களா வச்சிருக்காரு. போயஸ் கார்டன்ல வந்து நீங்களும் நானும் யாரோ குப்பனோ சுப்பனோ போய் பங்களா வாங்க முடியுமா? அங்க என்ன ஒரு தள்ளுவண்டியில வந்து புரோட்டா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரா? அப்போ ஆதவர்ஜனுக்கு இவ்வளவு 1000 கோடி சொத்து எப்படி வந்தது? அவருடைய மாமனார் லாட்ரி மார்ட்டினுடைய சொத்து மதிப்பு வந்து லட்சம் கோடிகளை வந்து தாண்டும். அப்ப இந்தியா முழுவதும் சுரண்டல் லாட்டரியில இருந்து 1ஆம் நம்பர் லாட்டரி வரைக்கும் மக்களது வியர்வையை உழைப்பை சுரண்டி கொளுத்த அந்த லாட்டரி குடும்பத்தினுடைய ஒரு மருமகனை வந்து பட்டத்து இளவரசரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ குடும்ப ஆட்சியை பேசுற, நீ ஊழல் ஆட்சியை பேசுற. டாஸ்மாக்ல வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கணுமா? யார் மேல? திமுக மேல. சரி, மார்டின் வீட்லயும் ஆதவர்ஜனா வீட்லயும் இடி ரைடு போச்சே, அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் வந்து சொல்லல? அப்ப உனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்ப நீ ஊழலை எதிர்ப்பேன், ஊழல் என்று பேசுவது என்பது ஒரு பித்தலாட்டம். நீ பக்கத்துல அப்படி வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அடுத்தது, இவர்கள் சொல்ற இந்த மன்னராட்சின்றது இருக்கு இல்லையா, இன்னைக்கு இவங்க திமுகவை எதிர்ப்பதற்கு வேற எந்த பாயிண்டும் இல்லைங்க. அதாவது இப்ப ஸ்டாலினையோ திமுகவையோ ஒரு வில்லன் போல மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சித்தரிப்பதற்கு இப்போ வந்து விடியல் பயண திட்டம் இருக்கு. அடுத்தது வந்து கலைஞர் உரிமை தொகை இருக்கு. மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இப்படி பல நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து அவங்க வந்து குறை சொல்ல முடியல. அப்ப ஸ்டாலினை வந்து ஒரு வில்லன் போல சித்தரிப்பதற்கு வந்து முடியல. அது ஒன்னாச்சா? அடுத்தது வேற என்ன? அடுத்தது வந்து குடும்ப ஆட்சின்னு சொல்லும் போது வந்து அதை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறதா வந்து இல்ல. இப்ப ஸ்டாலினை வந்து அவர் வந்து குடும்ப ஆட்சின்னு நீங்க ஸ்டாலினை சொல்ல முடியாது. உதயநிதியை கூட ஓரளவுக்கு நீங்க வந்து சொல்ல முடியும். ஆனால் ஸ்டாலின் அப்படி வந்து சொல்ல முடியாது. அதனால அதுவும் வந்து ரூல் அவுட். அடுத்தது மிச்சம் இருக்கிறது வந்து என்ன? இந்த சட்டம் ஒழுங்கு. ஊழலும் இருக்கு. ஊழல் இருக்கு. ஊழல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஊழல்ல நீங்க குறிப்பாக திமுக என்ன ஊழல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லாம அண்ணா ஹசாரே போல அடிச்சு விடுறது இருக்கு இல்லையா? அடிச்சு விடுறது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்தியாவில் எந்த கட்சி புதுசா ஆரம்பிச்சாலும் அவங்க சொல்ற முதல் கொள்கை வந்து ஊழல் எதிர்ப்பு தான். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மியா இருந்தாலும் சரி, விஜயனுடைய தாவேகாவா இருந்தாலும் சரி, இந்த ஊழல் ஒழிப்பு தான். அப்ப இந்தியாவினுடைய சமூகத்துல, அரசியந்திரத்துல, நீதி, நிர்வாகம், போலீஸ் எல்லாத்துலயுமே வந்து ஊழல் புறையோடி போயிருக்கிறது. அது வந்து லஞ்சம்.
ஆனா ஊழல் என்பது பெரும் முதலாளிகள் இந்த நாட்டை வந்து கபலீகரம் செய்வதுதான் வந்து ஊழல். இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் செய்யக்கூடிய முதலாளி யாருன்னா அம்பானி, அதானி. அதானியினுடைய ஊழல் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல இருந்து பினான்சியல் டைம்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்போஸ் வந்து வந்துருச்சு. அப்போ அதை பத்தி என்னைக்காவது வந்து பேசியிருக்காரா? அல்லது இடி ரைடு விட்டு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக 10,000 கோடி வந்து பாஜக சுருட்டி இருக்கிறதே அதை பற்றி பேசியிருக்கிறாரா? அதை பத்தி பேசல. இப்போ மார்டின் குடும்பமே வந்து திமுகவுக்கு வந்து 500 கோடி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக. அதை தப்புன்னு வந்து பேசியிருக்காரா? அப்போ உங்களுக்கு ஊழல் என்பதை பற்றி அடிப்படை அறிவு கூட வந்து இல்லை. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஒரு குமாஸ்தா லஞ்சம் வாங்குறாரு, ஆர்டிஓ ஆபீஸ்ல லைசன்ஸ் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க. இது வந்து மக்கள் வந்து அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். இதை குன்சாவா அடிச்சு விடுறது இருக்கு இல்லையா? இப்ப திமுக என்ன ஊழல் செய்தது, எந்த துறையில செஞ்சது? இப்ப அறப்போர் இயக்கம் கூட ஏதாவது வந்து ஒரு டேட்டா வச்சுட்டு வந்து ஒரு வழக்கு போடுறாங்க, ஒரு விவரங்கள் கொடுக்குறாங்க. அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊழல்னு சொல்லிட்டா போதும், அதோட வந்து முடிஞ்சு போச்சு. சரி, ஊழல்னு சொன்னியே, நீ வந்து அதிமுகவை என்னைக்காவது வந்து பேசியிருக்கியா? அதிமுக 10 ஆண்டுகள் கொள்ளையடிச்சு வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி இவங்க அத்தனை பேர் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சுருட்டி வச்சிருக்காங்க. துக்ளக் இதயா வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்றாரு, 2021 தேர்தலில் வந்து அதிமுக 10 வருஷம் கொள்ளையடிச்சதுனால வாக்காளர்களுக்கு அதிக பணம் கொடுத்துச்சான். திமுகவுக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை. அவங்க 500 ரூபா கொடுத்தாங்கன்னா 200 ரூபா கொடுப்பாங்க, அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா 500 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அதிமுகவை என்னைக்காவது நீ சொல்லியிருக்கிறியா? எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு மாறி மாறி பாராட்டுறியே. ஜெயலலிதா தான் இந்தியாவிலேயே சிறை தண்டனை பெற்ற வந்து ஒரு முதலமைச்சர். ஜெயலலிதா வந்து அக்யூஸ் நம்பர் 1, சசிகலா வந்து அக்யூஸ் நம்பர் 2. இவங்களை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கிறியா? எடப்பாடி பத்தி பேசியிருக்கிறியா? வேலுமணியுடைய உள்ளாட்சி ஊழல் பத்தி பேசியிருக்கிறியா? விஜயபாஸ்கருடைய குட்கா ஊழல் பத்தி பேசியிருக்கிறியா? இந்த ஊழல் வழக்குகளுக்கு வந்து கவர்னர் வந்து அனுமதி வழங்கவில்லை என்பதை பத்தி பேசியிருக்கிறியா? இப்படி கொடநாடு பத்தி என்னைக்காவது பேசியிருக்கிறியா? அப்ப ஊழலை எதிர்ப்பது உன்னுடைய நோக்கம் அல்ல. உடனே சொல்லலாம், இல்ல இப்ப திமுக தான் ஆண்டுகிட்டு இருக்கு, அப்போ யார் இருக்காங்களோ ஊழல் என்றது இப்ப 4 வருஷமா தான் பிறந்திருக்கா? அதுக்கு முன்னாடி வந்து கிடையாதா? அதுக்கு முன்னாடி இந்த சமூகத்துல ஊழல் லஞ்சம்லாம் இல்லாம அதிமுக பாஜகவும் கட்சியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்? பவர்ல யார் இருக்காங்களோ அவங்களும். அப்ப உங்களுக்கு ஊழல் முக்கியம் இல்ல, உங்களுக்கு ஊழல் முக்கியமா இல்லையா? ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஊழல் முக்கியம் அப்படின்றாங்க. அப்ப ஆளுங்கட்சிக்கு முன்னாடி, ஆளுங்கட்சி இப்ப 4 வருஷமா தானே இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கங்க. நீங்க ரொம்ப 50 வருஷம் நீங்க மோடி, பிஜேபி மாதிரி நேரு காலத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்கங்க. 10 ஆண்டுகள்ல அதிமுக செய்த ஊழலை பற்றி ஏன் பேச மறுக்கிறீர்கள்? பிஜேபி செய்த ஊழல், பிஜேபி வந்து சித்தாந்த எதிரி அப்படின்னா ஊழல் செய்யாத யோகிய சிகாமணியா? பிஜேபி செய்யாத ஊழலா? அதானின்ற வார்த்தை வந்து என்னைக்காவது வந்து வந்திருக்கிறா? லைக்கா படத்துல வந்து விஜய் வந்து நடிச்சிருக்கிறாரே, லைக்கா வந்து பிரான்ஸ்லயும் இங்கிலாந்துலயும் வரி ஏய்ப்பு செய்து அங்க வந்து ஊழல் வழக்குகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நீயே வந்து பிளாக் மணியில தானே படம் நடிச்சிட்டு வந்திருக்க. லைக்கா படத்தை திருப்பி கொடுக்கறத உனக்கு துப்பு இருக்கா? எத்தனை படத்துல நடிச்சிருக்கிற? அல்லது உன் படம் டிக்கெட் வந்து இங்க பிளாக்ல வந்து 1000 2000 விற்கிதே, அப்படித்தானே உனக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வருது. உனக்கு வர்றதே பிளாக் மணி. நீயே லஞ்சம் என்ற சினிமா துறையில வந்து ஊர்ன ஒரு கட்டமைப்புல தான் சம்பாதிச்சிருக்கிற. இவருக்கு வருமானம் வந்து வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாயா? யாரு சொல்றா? ஆதவர்ஜன் சொல்றான். அப்ப 1000 கோடியை விட்டுட்டு கோவணம் கட்டிட்டு பழனியில போய் வந்து பிச்சை எடுக்க போற நீ இல்ல. நீ வந்து முதலமைச்சரா வரப்போற, அதிகாரத்துல வரப்போற. எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிப்பாங்க. எல்லா அதிகாரிகளும் வந்து பின்னாடி வந்து கையை கட்டி நிற்புங்க. ஜெயலலிதா மாதிரி நிக்க போற. உன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் உன் காலில் விழுந்து கும்பிட போறாங்க. இப்படி ஒரு சக்கரவர்த்தி ஆகணுன்ற கனவு தானே வந்திருக்க. அதுக்கு பதிலாக பழனி பஞ்சாமிர்தத்துக்கு கோவணாண்டி கட்டிட்டு போற மாதிரியா வந்திருக்கிற. அப்போ நீ 1000 கோடியை விட்டுட்டு 10,000 கோடி சம்பாதிப்பதற்கான ஒரு இடத்துக்கு வர்றதைத்தான் ஆதவர்ஜனா வந்து சொல்றாரு. அப்ப ஊழலை பற்றியும் ஒரு ஸ்டாண்ட் இல்லை, குடும்ப ஆட்சி பற்றியும் ஒரு ஸ்டாண்ட் இல்லை. இப்போ குடும்ப ஆட்சின்னா இப்ப விஜய் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் யாரு? விஜயே ஒரு அரசியல் வாரிசு தான். இப்ப விஜயோட பையன் வந்து ஒரு படம் இயக்க போறதா கேள்விப்பட்டேன், ஜேசன். அப்ப அந்த பையனுக்கு வந்து படம் இயக்கக்கூடிய வாய்ப்பு எங்க இருந்து கிடைச்சது? இப்ப கோடம்பாக்கத்திலயும் வடபழனிலையும் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு ஒரு படம் இயக்கணும்னு எத்தனை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஜேசனுக்கு வந்து எப்படி கிடைத்தது? விஜயோடைய மகன் என்ற காரணத்தினால கிடைச்சது. விஜய்க்கே சினிமா என்று எப்படி கிடைச்சது? எஸ். ஏ. சந்திரசேகர் என்ற அவரது இயக்குனர், சக்சஸ்ஃபுல் இயக்குனர், அவருடைய மகன் என்பதனால தானே விஜய்க்கே வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சது. அப்ப உன்னுடைய குடும்பத்துல வாரிசு இருக்கு. அடுத்தது வந்து ஆதவர்ஜனா வந்து பட்டத்து இளவரசர், லாட்ரி மார்டின் சுரண்டல் லாட்ரி,
அவர் ஒரு பட்டத்து இளவரசர், உன்னுடைய ஆடிட்டரை தான் நீ பொருளாளராக வச்சிருக்கிற. புசியானி வந்து அங்க பாண்டிச்சேரியில வந்து அவர் வந்து ரங்கசாமியோட வந்து ஆளு. இப்படி நீ வைத்திருக்கிற எல்லாருமே பண்ணையார்கள், மிட்டா மிராஸ்தார்கள், குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள். இவர்களை வைத்து கொண்டு இவர் வந்து குடும்ப ஆட்சியை வந்து ஒழிக்க போறாராம், ஊழலை வந்து ஒழிக்க போறாராம். திமுகவுக்கு இவருக்கு தான் வந்து ஃபைட்டான். இந்த டைலாக் வந்து ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம போன இன்டர்வியூல மணி ஐயநாதன் இன்டர்வியூல வந்து ஒன்று பேசணும். ஐயநாதன் ஐயா வந்து ஒன்று சொல்றாரு. விஜயை பார்த்துட்டு வரும்போது, ஐயா நம்ம அதிமுகவோட சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கியா, அந்த வேலை தான் ஓடிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து சொன்னாரு. நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. அப்ப என்ன நடந்துச்சு, இவங்க அதிமுகவோட இந்த ஒரு வருஷமா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இவங்க கேட்டது வந்து, அதாவது ரெண்டு கட்சிக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள் சொல்ற தகவல் என்னன்னா, விஜய் தரப்பு வந்து 117 சீட்டு துணை முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காங்க. எடப்பாடி தரப்பு என்ன சொல்லியிருக்கு, அவ்வளவுலாம் நாங்க தர முடியாது, விஜயகாந்துக்கு என்ன கொடுத்தோமோ அதை கொடுக்குறோம், விஜயகாந்த் மாதிரி நீங்க வந்து வளர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பேரம் வந்து முடிந்து விட்டது. ஏன் முடிஞ்சிருச்சுன்னா, அங்க அமித்ஷா கூப்பிட்டு ஆப்போசிட்டாரு. அமித்ஷா வந்து எடப்பாடியை கூப்பிட்டு என்டிஏ கூட்டணி தான் வரணும், என்டிஏ அலையன்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான வேலைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து உத்தரவு போட்டாரு. ஏன் போட்டாருன்னு சொன்னா, திமுக இந்த மாதிரி இந்திய அளவுல பிஜேபிக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் உருவாக்குது, அந்த பயந்து போய் அப்ப என்டிஏ கூட்டணி உருவாக போகுது, ஏடிஎம்கே பிஜேபியோட சேரப்போகுது என்பதை தெரிந்து கொண்டு சந்தர்ப்பவாதமாக இப்ப கடைசியாக வேற வழி இல்லாம திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஃபைட்டுன்னு சொல்றாரு. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஆட தெரியாத வந்து தெருக்கோணல்னு சொல்ற மாதிரி, நீ வந்து கூட்டணி பேரத்துல வெல்ல முடியலன்ற காரணத்துக்காக தான் திமுக உனக்கும் வந்து ஃபைட்டுன்னு சொல்றியே தவிர அது வந்து உண்மை இல்லை. இப்ப இது வந்து மக்கள் கிட்ட எடுபடுமா? இன்னைக்கு அவர் வச்சிருக்க குற்றச்சாட்டுகள், குடும்ப ஆட்சி, ஊழல் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதன் மூலமாக மக்களினுடைய அபிமானத்தை அவரால் பெற முடியுமா? ஏன்னா சேலஞ்ச் பண்றாரு, 2026 உங்களுக்கு டஃபா இருக்கும், நான் வரப்போறேன், நான் வந்து சட்டம் போட போறேன் அப்படின்றத சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆட்சியில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து சந்திக்கக்கூடிய தேர்தல், இன்கம்பன்சி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு பிடிக்காம ஆட்சி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான கூட்டணி பலம் அப்படின்றது என்னவாக இருக்க போகுது அப்படின்றதான் தெரியல. எக்ஸிஸ்டிங் கூட்டணி அப்படியே இருக்க போதான்றது தெரியல. வெளியே என்ன கூட்டணி ஃபார்ம் ஆக போகுதுன்றதெல்லாம் தெரியல. இப்போ இவ்வளவு அரசியல் கணக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் வரது அப்படின்றது ஆப்வியஸா ஒரு பிரச்சனை தான். ஸோ இது மக்கள்கிட்ட என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அவர் முன்வைக்கிற இந்த சார்ஜ் அதாவது மக்கள் மத்தியில எடுபடுமான்னு கேக்குறீங்க. இப்போ விடியல் பயணத்தை எதிர்த்து இவர்கள் பேசினா மக்கள் மத்தியில எடுபடுமா? எடுபடாது. கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது தவறுன்னு சொன்னா எடுபடுமா? எடுபடாது. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க, அது தவறுன்னு சொல்லுவாங்களா? அது எடுபடுமா? எடுபடாது. அப்போ இந்த சமூக நலத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் எதிர்த்து வந்து பேச முடியாது. இதை கேலி செய்து, அங்க கூட கூட்டத்தில் ஒரு பொண்ணு பேசுன்னு நினைக்கிறேன், இதையெல்லாம் கேலி செய்து பேசினா அது நெகட்டிவா தான் ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். அடுத்தபடியாக தாவேகா வந்து சொல்லக்கூடிய கொள்கைகள் மக்கள் மத்தியில் எடுபடும். முதல்ல நான் சொன்ன மாதிரி திமுகவை ஸ்டாலினே ஒரு வில்லன் போல இவர்கள் மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போக முடியல. அதனால சட்டம் ஒழுங்க வந்து பேசுறாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு கூட எடுபடுமா அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே 41 விழுக்காடு வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. இப்ப இந்த வேலைக்கு போற பெண்கள்லாம் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரியும், பஸ்லையும் ட்ரெயின்லையும் நடந்தும் போகும்போது அவர்கள் உயிரை பணயம் வைத்து வந்து செய்யற மாதிரியும் வந்துகிட்டு இருக்கிற செய்திகள் எல்லாம் வந்து ரொம்ப சகிக்கவே முடியலன்ற மாதிரி விஜய் பேசுறாரு. விஜயை இதற்காக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. ஆனா இவர் பேசியிருக்கிறது எல்லாமே வழக்கு போட்டு கைது செய்யக்கூடிய முகாந்திரம் உள்ள ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைதியை கெடுக்கும் விதமாக பீதியை உருவாக்கி பெண்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உருவாக்கின்ற வேலையை வந்து நீங்க செய்றீங்க. இதை தாண்டி மக்கள் மத்தியில என்ன எடுபடும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எப்பவுமே திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 10-15% வாக்கு வந்து இருக்கு. அடுத்தது பெண்கள், 2K கிட்ஸ், அப்புறம் வந்து அரசியலை வந்து ரசிகர்கள், ஓரளவு அரசியலை பற்றி தெரியாதவர்கள், இந்த அரசியலற்ற பிரிவினர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எதை பத்தியும் தெரியாது. இப்போ வந்து இப்ப ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பஸ் ஃப்ரீயா விடுறாரு, இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா, அதுல இருந்தா தராரு, இப்படிதான் வந்து பேசுவாங்க. இதை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ரெண்டாவது, புதுசா வர்றவங்க எல்லாமே நல்லவங்க. அண்ணாமலை புதுசா வரும்போது அவர் நல்லவர், சீமான் புதுசா வரும்போது நல்லவர், இப்போ அவங்க பழசாயிட்டாங்க. விஜய் புதுசா வந்திருக்காரு, அவர் ஏதாவது நமக்கு செய்வாரா, அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்றத பத்தி கூட புரிதல் கிடையாது. செய்வாருன்னா என்ன செய்வாரு? உனக்கு வேலை வாங்கி தருவாரா? உனக்கு சம்பளம் அதிகம் வாங்கி தருவாரா? வீடு கட்டி கொடுப்பாரா? உனக்கு நலத்திட்டங்களை வந்து கொடுக்க போறாரா? என்ன செய்ய போறாரு? அதை பத்தி புரிதல் கிடையாது. அப்ப இந்த அரசியலற்ற பிரிவினரை தான் விஜய் வந்து குறி வைக்கிறார்.
இவங்க எந்த காலத்துல வந்து டிவி டிபேட் பார்க்க மாட்டாங்க, தினத்தந்தி வந்து படிக்க மாட்டாங்க, வீட்லயும் அரசியல் வந்து பேச மாட்டாங்க, ரியாலிட்டியில இருக்க மாட்டாங்க. ஆமா, அரசியல்னா என்னன்னு வந்து தெரியாது, ஏன் விலைவாசி உயருது அப்படின்றத பத்தி தெரியாது, ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து பறிக்கிறான்றது வந்து தெரியாது, டீலிமிட்டேஷன் பத்தி தெரியாது, மும்மொழி கொள்கை பற்றி தெரியாது. இந்த தெரியாத பிரிவினரை இந்த மாதிரி பஞ்சு டைலாக்கு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு அவர்களை எப்படியாவது கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்து விஜய் முயற்சி பண்றாரு. அதுக்கு கூட நீங்க என்ன செய்யணும், சீமான் மாதிரி நாயா பேயா வந்து தெரு தெருவா சுத்தணும், கத்தணும், பேசணும், பிரஸ் மீட் வைக்கணும். அதுக்கு விஜய் தயாரா? விஜய் நேற்று பேசும்போது சொல்றாரு, நாங்கள் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து எங்கள் மீது எத்தனை அடக்குமுறை, மாநாட்டுக்கு அடக்குமுறை, அப்புறம் முதலாம் ஆண்டு நிறைவிழாவுக்கு வந்து அடக்குமுறை, பரந்தூர் போனா அடக்குமுறை, இவ்வளவுத்தையும் நான் ஏன் சகிச்சுக்கிறேன், சட்டப்படி வாழணும்னு நான் நினைக்கிறேன், அதனால வந்து சகிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுல ஒரு சூட்சுமம் வந்து என்னன்னா, இதை வைத்து கொண்டு ஒரு கேரவான்லேயே இருக்கலாம்னு நினைச்சுக்கிறாரு. கேட்டா வந்து எனக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கலையா, அதனால மக்கள் வந்து நான் சந்திக்கல. இப்ப விஜயகாந்துக்கு எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி என்னையும் பண்றாங்கன்ற ஒரு செட்டிங். விஜயகாந்த் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தெரு தெருவா போனாருங்க. மழை வெள்ளம் வரும்போது வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணியில் நடந்து போனாரா இல்லையா, மக்களை சந்திச்சாரா இல்லையா? நீ பனையூர் பண்ணையாரா இருந்துகிட்டு அங்க 20 அடி கேட்டு அலுவலகத்தை வச்சுக்கிட்டு வீட்டையும் வச்சுக்கிட்டு அங்க மக்களுக்கு வர சொல்லி பொட்டலம் கொடுக்குற, இதான் உன்னுடைய யோக்கியதை. கேட்டா வந்து இவர் வெளியே வந்தா செலிபிரிட்டியா மக்கள்லாம் வந்து கூடிடுவாங்களாம். இப்போ விஜயகாந்துக்கு இல்லாத செலிபிரிட்டி தன்மையா? அப்போ இவரு மக்களை வந்து சந்தித்தால் மட்டும்தான் அந்த அரசியலற்ற பிரிவினரை கூட நீங்க ஓரளவு திரட்ட முடியும். அப்படி தெரு தெருவா சுத்துவதற்கு விஜய் தயாரா அப்படின்றதுல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. விஜய் த்ரெட்டே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, ஏன் த்ரெட்டே இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் வரமாட்டாருங்க. அவர் முழுக்க முழுக்க வந்து அந்த சரோஜாதேவி சோப்பு டப்பா மார்க்கெட்டிங் தான். அதுக்கு வந்து அந்த ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன டயலாக் பேசணும், எங்க கூட்டம் நடத்தணும். விஜய் நேற்று வந்து 15 நிமிஷம் பேசினது நேற்று எல்லா டிவி டிபேட்லயும் வந்து விவாதம். இன்னைக்கு எல்லா செய்திகள்லயும் வந்து வந்துடுச்சு. 17 தீர்மானம், காமா சோமான்னு உப்பு சப்பு இல்லாத தீர்மானங்கள் அது தினத்தந்தியில ஃபுல்லா வந்து வந்திருக்கு. அப்ப விஜய்க்கு வந்து இது போதுமானது. இப்ப ஜெயலலிதா வந்து ஒரு ஆன பிறகு, அதாவது அவங்க ஜானகியோட போட்டி இருக்கும்போது ஊர் ஊரா சுத்தினாங்க, பிரஸ் மீட் சந்திச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. 91 ஆட்சிக்கு வந்த பிறகு மகாராணியா மாறிட்டாங்க. அப்புறம் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாங்க, சசிகலா, அப்புறம் வந்து கிச்சன் கேபினெட்டு, எதா இருந்தாலும் போயஸ் தோட்டத்துக்கு, மோடியே அத்வானியா இருந்தா கூட போயஸ் தோட்டத்துக்கு தான் வந்து வரணும். அப்ப இந்த டைப் அரசியல் தான் விஜயோட அரசியல். அவர் வந்து முசிஞ்சு இறங்கி, அவருக்கு வந்து ஏழ்மை, வறுமை, ஒரு தொழிலாளியோட பிரச்சனை, ஒரு அரசு ஊழியரோட பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஒரு சினிமால தான் பார்த்துருக்கிறாரே தவிர ரியல் லைஃப் ரியாலிட்டி பத்தி எதுவும் அவருக்கு வந்து தெரியாது. அப்போ சீமான் மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ வெளியே வந்து கடும் உழைப்பு போட்டு மக்களை சந்திப்பதற்கு ஒருபோதும் விஜய் வந்து தயாரா இருக்க மாட்டாரு. அப்படி ஒருவேளை கற்பனையில ஊகத்துல வந்து செய்தா ஒரு 10-12% வாக்குகளை வந்து தேத்த முடியும். அது செய்யல அப்படின்னு சொன்னா ஒரு 5-6% வாக்குகள் தான் பெற முடியும். அது நடிகர் கார்த்திக்கினுடைய அந்த அனைத்து மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்துச்சு இல்லையா, அந்த நிலைக்கு தான் இவர் வந்து வர முடியும். இவர் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் வந்து வரமாட்டாரு. தாவேக ஆரம்பித்து இன்று வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்களா? நீங்க ஒன்றிய அரசு விட்டுருங்க, திமுகவை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஒன்னும் பண்ணலையே. இனிமே பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க, இனிமே பண்ண போறோம், இனிமே கிளிக்க பண்ணிட்டு இருக்கோம், இனிமே நாங்க அல்வா கிண்டுவோம். அந்த இனிமேன்றதெல்லாம் வந்து என்ன, அவர் பேசுனது வந்து 50,000 பூத் கமிட்டி போட்டாங்களாம், உட்டு கட்டமைப்பு வந்து கட்டியிருக்காங்களாம். இந்த உட்டு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த உட்டு கட்டமைப்பு வந்து 50,000 பூத் கமிட்டி போட்டதா உட்டு கட்டமைப்புன்னு சொல்லியிருக்காரு. இப்ப திமுக அதிமுக வச்சிருக்கிற கட்டமைப்புன்றது என்ன? அது வெறுமனே வந்து உட்கட்டமைப்பு அல்லது பூத் கமிட்டி மட்டும் இல்ல. நீங்க திமுக அதிமுக வந்து ஒரு வார்டு அளவுல வந்து பிரமுகர்கள் வந்து இருப்பாங்க, வட்ட செயலாளரோ கட்சி செயலாளரோ யாரோ வந்து இருப்பாங்க. மக்கள் வந்து ஐயா எனக்கு வந்து ஆதார் கார்டில் ஒரு கரெக்ஷன் வேணும், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், எனக்கு லைசன்ஸ் வந்து வாங்கணும், இந்த பிரச்சனையை செஞ்சு கொடுங்க, இல்லை எங்கள் தெருவுக்கு வந்து தண்ணி வரல, சாக்கடை அடைச்சிருக்கு, குடிநீர் வந்து வரல, அல்லது வந்து ரோட்டில் வந்து ஒரு தள்ளுவண்டியில் வந்து ஒரு கடை வச்சு விற்கணும், இதெல்லாம் போய் கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க. இது செஞ்சு கொடுக்கறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அவங்க சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வேற வழி வந்துருச்சு. பெரிய லெவல் வந்ததுனால டே டு டே லைஃப்ல வந்து மக்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து எந்த அரசியல்வாதிகளும் வாங்குறது இல்லை. இந்த கட்டமைப்பு தான் திமுகவும் அதிமுகவும் கொண்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு தான் பூத் கமிட்டியில வந்து வேலை செய்யுது. இந்த கட்டமைப்பு தான் சாதாரண மக்கள்
அந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு வந்து உதவி செய்யறது, யாருக்கு ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க, யாரு நியூட்ரலு, யாருக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, பணம் கொடுக்கறதுக்கும் அந்த கட்டமைப்பு வந்து பயன்படுது. அப்ப இந்த கட்டமைப்பை வெறுமனே பூத் கமிட்டி என்னங்க செய்யும்? பூத்துல நீங்க பூத் லிஸ்ட் வச்சிருப்பீங்க. லிஸ்ட் வச்சுட்டு நீங்க தேவா வராரு, தேவா வராரு, இவர் இந்த தெரு நம்பரை டிக் பண்ணீங்க அப்படின்னா பார்த்து வந்து டிக் பண்ணணும். இதுதான் பூத் கமிட்டிக்கு வந்து வேலை. அதுவும் கூட நீங்க கட்சியிலேயே ஊறி கொள்கை சித்தாந்தம் இப்படிலாம் ஊறி இருந்தாதான் அதை நீங்க வந்து செய்ய முடியும். இல்லைன்னா செல்வாக்கா இருக்கக்கூடிய வேட்பாளர் பூத் கமிட்டியை மொத்தமா ஒரு ரேட்டுக்கு வாங்கிடுவாரு. இப்ப விஜயினுடைய விசிலட்டி சாங்குஞ்சுகள் எல்லாம் ஒரு பூத்துக்கு 1000 ரூபா 5000 ரூபா 10,000 ரூபா ரேட்டுக்கு வந்து விலைக்கு வாங்க முடியும். ஏன் வாங்க முடியும்னு சொன்னா, திருச்சி சூர்யா ஒரு பேட்டியில் சொல்றாரு, இந்த முதல் மாநாடு நடத்தினாங்க இல்லையா விக்கிரவாண்டியில, அப்போ வந்து KN போய் வந்து விஜய் ரசிகர்கள் மாவட்ட தலைவர்கள் அந்த மாதிரி பொறுப்புகளுக்கு போய் நன்கொடை கேட்டாங்களாம். அவர் வந்து கொடுத்தாராம். அப்ப திமுக அமைச்சர்களே வந்து சரி விஜய் ரசிகர்கள் கேட்கறான், நம்ம பையன் கொடுத்து விடுப்பா, 1 லட்ச ரூபா கொடுத்து விடுப்பா. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா, இப்ப திமுக அதிமுக வந்து இவன் நமக்கு அரசியல் ரீதியா எதிரி, கட்சி நடத்துறான், அவன் மாநாட்டுக்கே காசு கேட்கிறான்னா கூட அவன்கிட்டயும் நம்ம வந்து ஒரு அபிப்பிராயம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த கட்டமைப்பு 30, 40, 50 வருடங்களாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை ஆதவர்ஜினா அப்படின்னு ஒரு லாட்டரி குடும்பத்தினுடைய மருமக மார்ட்டினை உட்கார வச்சு, ஆமா அவரை வச்சு பூத் கமிட்டின்னு வந்து நீங்க லேப்டாப்ல வந்து எக்ஸல் ஷீட்ல போட்டு நீங்க வந்து உருவாக்குனீங்கன்னு சொன்னா அது எந்த வேலைக்கு வந்து ஆகாது. எப்படி திமுக அதிமுக வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து அன்போடு நன்கொடை கொடுக்கிறார்களோ, அந்த அன்போடு கொஞ்சம் கூட ரேட்டு போட்டாங்கன்னா அந்த கமிட்டி மொத்தமா வந்து விலைக்கு வாங்கிட முடியும். அதனால ஆதவர்ஜினா சொல்லக்கூடிய அந்த உட்டு கட்டமைப்பை இவர்கள் ஒருபோதும் கட்ட முடியாது. விஜய் வந்து ஆக்டிவ் பொலிட்டிக்ஸுக்கு வந்து வரமாட்டாரு. சினிமா உலகத்திலே கேரவான்லையும், அதாவது அவர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தக்காளி, அந்த தக்காளி பழத்தை வந்து நீங்க வெளியே எடுத்து வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். அது தாங்க முடியாது, வெயில் அது அந்த காலநிலையெல்லாம் வந்து தாங்க முடியாது. அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தாதான் தக்காளிக்கு வந்து மதிப்பே தவிர வெளியே வந்து அழுகி போயிடும். இதான் வந்து விஜயோட நிலை, இதான் பனையூர் பண்ணையாரோட நிலை. அதனால பனையூர் பண்ணையார் வந்து பண்ணையாராக இருந்து கொண்டு இதெல்லாம் வந்து பேசுவாரே தவிர இது ரியல் பொலிட்டிக்ஸ்ல வந்து இது வந்து எடுபடாது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, விஜய் ஒரு த்ரெட்டா இருக்க மாட்டாரு அப்படின்றத சொல்றீங்க. விஜயினுடைய அரசியலால அது திமுகவுக்கு அல்லது திமுக எதிர்க்கக்கூடியதற்கு ஆதரவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஆதரவா இவருடைய இன்டர்வென்ஷன் அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ வந்து 4 முனை போட்டி அப்படின்றது உறுதியாயிருக்குன்னு இன்றைய நிலவரப்படி சொல்லலாம். அதாவது விஜய் அதிமுக கூட்டணி வந்து இல்லை, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. சீமான் வந்து இப்ப தனியா போட்டிடுறதா சொல்றாரு. சொல்ல முடியாது, திமுகவை எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும் என்பதற்காக ஒரு 50-50 சான்ஸ்ல வந்து அவரு வந்து என்டிஏ அலையன்ஸ்ல வந்து சேர்ந்தா 3 முனை போட்டியா இருக்கும். இப்ப இந்த 4 முனை போட்டிகளுடைய ஒரே நரேட்டிவ் வந்து என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. திமுக வீட்டுக்கு அனுப்பணும். ஆமா, திமுக வீட்டு அனுப்பணும். யார் அந்த சாரு? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்புல இதைத்தான் வந்து பேச போறாங்க. இதை பத்தி பேசினா இந்த ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக பிரியும். 2வது, டே டு டே லைஃப்ல வந்து மக்கள் வந்து தங்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படி இருக்குன்னு வந்து உணரல. நம்மளே போறோம், எல்லா பஸ்லையும் தெருக்கள்லையும் பெண்கள் வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வீட்டு வேலைக்கு வராங்க. உங்க ஆபீஸுக்கு கூட 2 பஸ் ஏறி ஒரு அம்மா வந்து சமைச்சு கொடுத்துட்டு வந்து போறாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா? அப்ப இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் மத்தியில வந்து எடுபடாது. அப்படி உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. இது வந்து பிஜேபியினுடைய மாடல். இப்ப திரிபுரால மாணிக் சர்க்கார் கவர்மெண்ட் இருந்த போது அவர் வந்து லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை, அப்படி சொல்லி அவரை இதுவும் பண்ண முடியாது. ஆமா, ஒரு ட்ரங்கு பெட்டியில 2 செட்டு ட்ரெஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆனா அங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தான் அங்க ஆட்சி வந்து கைப்பற்றுறாங்க. உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் ஆட்சியில வந்து ரவுடிகள் ஆட்டம் போட்டார்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை வந்து கைப்பற்றினாங்க. அந்த மாடலை இங்கேயும் வந்து கொண்டு வராங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இதை வந்து பேசுவதற்கு இன்னைக்கு 4 வாய் இருக்கு. சீமான் ஒரு வாய், விஜய் ஒரு வாய், அண்ணாமலை ஒரு வாய், எடப்பாடி ஒரு வாய். அப்ப இந்த 4 வாய்களும் வந்து இந்த ஓட்டுகளை வந்து பிரித்து கொள்ளும். அந்த வகையில அந்த வந்து ஓட்டு வந்து பிரியும். ஓட்டு பிரியும் போது விஜய் வந்து புதுசா வந்திருக்கிறாரு, சினிமா செலிபிரிட்டின்றதுனால சீமான் பங்குல இருந்து கொஞ்சம் எடுத்துக்குவாரு அப்பத்தை, எடப்பாடியில இருந்து கொஞ்சம் அப்பத்தை வந்து பங்கு எடுத்துக்குவாரு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையும். அதுல இருந்து எடுத்த ஓட்டு தான் இவருக்கு வந்து ஒரு 6% 7% கிடைக்கும். இவர் ஊரா சுத்தி ஆக்டிவ் பொலிட்டிஷியனா வந்து வேலை செஞ்சாருன்னா ஒரு 10-12% வரும்.
அது அங்கிருந்து வந்து வரும். திமுகல இருந்து கொஞ்சம் போகலாம். எப்படி போகலாம்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு போன வாட்டி வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து திமுகவுக்கு விழுந்திருக்கும்ல, அந்த ஓட்டுல வந்து கொஞ்சம் சதவீதம் வந்து இவருக்கு வரலாம். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அவங்க வந்து டபுள் டிஜிட்டை வந்து, அதாவது 10-11 வந்து விஜய் வந்து தொடர்றதுக்கு வந்து கடும் பிரயத்தனம் வந்து செய்ய வேண்டும். இவர்களை பொறுத்தவரை அந்த தங்களுடைய பங்குகளை வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இவர்கள் வந்து ஓட்டுகளை வந்து பிரிப்பார்கள். இப்ப பிஜேபியோட கவலை என்னன்னா, இந்த ஓட்டுகளை பிரிக்கிறத எப்படி தடுக்கிறது, இந்த 4 முனை போட்டியை வந்து எப்படி குறைப்பது, எப்படி இரண்டாக்குறது, சீமானை எப்படி கொண்டு வர்றது. விஜய் வந்து இந்த தனித்து போட்டி, நான் தான் முதல்வர், திமுகவை எதிர்க்கிறதுல நான் தான் எதிர்கட்சி, திமுக தான் எனக்கு தான் ஃபைட்டு அப்படின்னா பிஜேபி வந்து சும்மா விடாது. பிஜேபி வந்து அதற்கு சரி செய்ய வேண்டிய வேலைகளை திரைமறைவில் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யும். அப்போ அதற்கு வந்து விஜய் வந்து கட்டுப்படுவார். இப்ப விஜய் வள யோக்கிய மாதிரி பேசுறாரு. கொடநாட்டில் வந்து இவரும் அப்பாவும் வந்து புரட்சி தலைவனுடைய பொற்பாதங்கள்ல வந்து காலில் விழுந்து தான் வந்து தலகா படத்துக்கு பெர்மிஷன் கேட்டாங்க. 2014 தேர்தலில் மோடியை பார்த்துட்டு, டேடி என்னுடைய படமெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவர் வந்து உங்க படங்கள்லாம் சூப்பராக நடிச்சிருக்கீங்கன்னு பாராட்டினவர் தான் மோடி. இப்படிதான் இவருடைய பாசிச எதிர்ப்பு, அப்புறம் வந்து ஏடிஎம்கே தொடர்பு இதெல்லாம் வந்து இருக்கு. இப்படி ஒரு அடிமைத்தனத்துல ஊறி ஒரு சினிமா நடிகரா வந்த விஜய் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லி கொடுக்கக்கூடிய டயலாக் எல்லாம் வந்து பேசி, அந்த ஒரு பஞ்சு டயலாக் பேசினாரு. அதாவது வந்து ஆற்றை அணை போட்டு தடுத்து விடலாம், காற்றை அணை போட்டு தடுக்க முடியாது, தடுத்தால் சூறாவளியாக மாறும். இந்த பஞ்சு டயலாக் எல்லாம் வந்து, இதெல்லாம் வந்து டி ராஜேந்தர் எவ்வளோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுற டயலாக்கு, அரத பழசான ஒரு ஹைதர் அலி காலத்து டயலாக்கு. இதையெல்லாம் பேசி வந்து இவர்கள் மக்களை கவர முடியும். அதாவது நீ அரசியல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சீப்பா இன்வெஸ்ட் பண்ணா போதும். சும்மா ஒரு 10 நிமிஷம் 4 வரி பேசிட்டு ஊழல் குடும்ப ஆட்சி அப்படின்னு பேசிட்டா போதும், மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அரசியலை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி சுருக்கி அதை வந்து ஒரு ஒண்ணுமில்லாத விஷயமா வந்து மாக்குறாங்க. இதுதான் டேஞ்சர். விஜய் வந்து ஆக்டிவா அரசியல் பேசி ஆக்டிவா களத்துக்கு வந்து ஆக்டிவா போராட்டம் பண்ணாருன்னா அது மக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை ஏற்படும், எது சரி தப்புன்னு வந்து ஏற்படும். ஆனா அதற்கு எதிர்மறையில வந்து போராடுவே போதும். அதனால இதுதான் ரொம்ப அபாயகரமானதுன்னு சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், அண்ணாமலை, சீமானு, எடப்பாடி இவர்களையெல்லாம் விட விஜய் உருவாக்குகின்ற இந்த அரசியலற்ற அரசியல் என்பது மிகவும் அபாயகரமானது. இதை தமிழக மக்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப விரிவா எல்லா முக்கியமான விஷயங்களையும் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்தை பண்ணி ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.